ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, we are gonna be reacting to கார்த்திக் ஆரியனுடைய புது படம். அதாவது ஐ திங்க் இட்ஸ் கால் சந்து சம்திங் சம்திங். எனக்கு அவ்வளோ ஐ திங்க் இட் இஸ் சந்து சாம்பியன். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நிறைய ஹைப்பும் ஆயிருக்கு, நிறைய ஸ்பெகுலேஷன். அதாவது அவர் நிறைய இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு, மோர் ஆன் ஹிம்செல்ஃப் அண்ட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் அண்ட் ஆக்டிங் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம விட்னஸ் பண்ணுறதுக்காக we are going to be reacting to the trailer. And as always, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And yeah, let's get on with the reaction right away guys. Come on now. क्या केस है सर? 65 की जंग में इसको 9 गोलियां लगी थी. जंग को 2 साल हो गए, तब से ये कोमा में ही है. दुश्मन क्या करे? छोड़ो मुझे, मेरे मुल्क वापस जाना है. मैं डरता नहीं है दुश्मनों से. हम दुश्मन नहीं है, तुम हिंदुस्तान में हो. मुरलीकांत पेटकर की कहानी आजाद हिंदुस्तान की कहानी है. हालात ऐसे कि ये देश टिक भी पाएगा कि नहीं, पर हिंदुस्तान लड़ता है हर हालात से. बड़ा होके क्या बनेगा? मास्टर जी, मैं चैंपियन बनूंगा और मेडल लाऊंगा. ए हंसता काय को है? पूरा गांव हंसता है तेरे पे. जो पता है क्या बुलाते हैं लोग तेरे को? अरे चंदू चैंपियन. ஆக்சுவலாக இது நிறைய ஸ்கூலில் நடக்கிற, நீங்கள் அந்த சீனில் பார்த்தீங்களா? அதாவது வந்து அவன் வந்து நான் சாம்பியனாக ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வெளியே மார்க் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஃபேர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்கூல் ஆல்சோ. ஸ்கூலில் அதாவது நம்ம ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸாக நம்ம ஒன்று ட்ரீம் பண்ணு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தட்டி கேட்கறதுக்குன்னே ஒரு கும்பல் இருப்பாங்க. as what they had shown. So அதனால fair play to that. आज के बाद कोई ना आया सेगा मुझ पे. खाली आज जाने दो दंगल को. इधर से मेरी ओलंपिक की तैयारी. अरे ये तो चंदू चैंपियन है. வா, என்ன ஃபிட்டாக இருக்கும் பா கார்த்திக் ஆரியன். பா, चैंपियन है मैं. तेनू ओलंपिक जाना है ना, तो तेनू तो ஆக்சுவலாக ஐ மீன் ஐம் சாரி டு டிஸ்டர்ப் அகைன் அண்ட் அகைன், பட் ஆனால் மை காட் கேஸ், நான் சும்மா இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் ட்ரெயினர் ஏதோ போட்டிருந்தார் போல இருக்கு. ஏதோ 4 மாதத்தில் 39% பாடி ஃபேட்லேருந்து 7% பாடி ஃபேட் மாறி இருக்காராம். கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் அதெல்லாமே ஒரு வெரி கமெண்டபிள் எஃபர்ட் இன் ஆல் ஆனஸ்டி. फौज होना चाहिए. सर मुझे एक मौका दो ना. मैं पहलवान है. दारा सिंह है क्या? उनका चेला है मैं. वाह, रिप ब्रो, ही लुक्स सो रिप. बादल कैसा धड़ाम धुड़ूम आवाज कर रहा है. कल जाते क्या? कितने बजे? 10 बजे. ठीक है, नाश्ता करके निकलते हैं. एयर इंडिया अपने बाप का ही है. एकदम बरोबर. चैंपियन गिरता है लेकिन रुकता नहीं है छोटू. मुरली 14 जून. मेरा भगवान से जो भी लेन देन था, मुझे ऐसा मारना उसके प्लान में ही नहीं था. वो दिन मैं तय किया, मैं जिएगा और उसके लिए जितना लड़ना पड़े मैं लड़ेगा. और हर चिढ़ाती हुई हंसी को पलट के बोलेगा. हंसता काय को है? कबीर खान माना, नॉट बैड. मुझे आज लड़ने का है सर. हर उस चंदू के लिए जो चैंपियन बनना चाहता है. हर उस चंदू के लिए जो चैंपियन बन सकता है. For every loser who can be a champion. நல்ல கோட். मुझे प्रेसिडेंट ऑफ इंडिया पे चीटिंग का केस करने का. வெல், நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் கப்புள் தாட்ஸ். அதாவது நம்ம ட்ரெய்லர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, நம்பர் 1 என்ன ஃபிசிக்குங்க. நான் சொல்லியிருக்கேன், 39% to 7% பாடி ஃபேட். தட்ஸ் ஆக்சுவலி அன் இன்சேன் ஃபீட் டு அச்சீவ். 2வது கைஸ், யூஸ்வலாகவே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது மிலிட்ரி இன்வால்வ்டு
மூவிஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர்ஷாவா கணக்கு எடுத்துக்கோங்க, யூரியா கணக்கு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஃபைட்டர்னே இன்னொரு ஒரு கணக்கு எடுத்துக்கோங்களேன். எல்லாமே மிலிட்ரியோட வந்துச்சு, ஹிட் ஆச்சு. ஆர் தே ட்ரைங் டு பி அ லிட்டில் பிட் சேஃப் பை கோயிங் இன் டு த சேம் ரவுட்? ஐ டோன்ட் நோ. பட் இந்த ட்ரெய்லர் வந்து ஷோயிங் அ லாட் ஆஃப் ப்ராமிஸ்ன்னு நான் சொல்லுவேன் சீரியஸாகவே. பிகாஸ் இன் ஆல் ஆனஸ்டி வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல மிராக்கிள் ஸ்டோரி இல்லை ஒரு நல்ல கம்பேக் ஸ்டோரி ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் சினிமா இன் ஃபார்ம் ஆஃப் கிவிங் இன்ஸ்பிரேஷன், இல்லாட்டி கிவிங் நியூ சென்ஸ் ஆஃப் பிலீஃப், செல்ஃப் எஸ்டீம் பூஸ்டிங். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸில் வந்து இந்த மூவி பூஸ்ட் பண்ணுறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ், pretty much so. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்காக வி ஷுட் ஆல் த பெஸ்ட். ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெரி வெல். நான் யூஸ்வலாக வந்து ஹிந்தி படம் நான் நிறைய ட்ராஷ் பண்ணேன். பட் திஸ் மூவி ட்ரெய்லர் ஷோயிங் அ லாட் ஆஃப் ப்ராமிஸ். ஸோ அதனால் டெஃபினட்டாக பாருங்கள். June 14th ரிலீஸ் ஆகுது. டோன்ட் மிஸ் இட் அவுட். நான் மிஸ் பண்ண மாட்டேன், நான் டெஃபினட்டாக போய் பார்ப்பேன். அண்ட் as always guys, இந்த மாதிரி வேறு ஏதாவது பார்க்கணுன்னா கமெண்ட் down below. And yeah, wow, I mean அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மேக் இட் ரியல் டீல் ஆல்சோ. ஏன்னா சொல்ல முடியாதுங்க, இவ்வளோ எஃபர்ட் போயிட்டு இட் மைட் பி அ ஹியூஜ் பிரேக் ஃபார் him after Bhool Bhulaiyaa 2 ஆல்சோ. ஸோ அதனால் யூ மே நெவர் நோ, crazy world we are living in. ஸோ அதனால் thank you all so much for watching. Like and follow for more, subscribe பண்ணுங்க, and as always I'll see you on the next one. Bye bye.